ஏதோ கோவத்துல 2 வார்த்தை திட்டிட்டேன். அதுக்காக கோச்சிக்கிட்டு அவ பிறந்த வீட்டுக்கே போயிட்டா. ஊர்ல எல்லாரும் என்ன கெட்டவோன்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப பாருங்களேன். ஹலோ, நான் ராஜலட்சுமி பேசுறேன். யாரு? சம்பந்தி அம்மாவா? வணக்கம்மா. என் மருமக கீதாவை கூப்பிடுறீங்களா? இதோ கூப்பிடுறேன். கீதா உன் மாமியார்? கீதா பேசுறேன். ஏமா, ஏதோ நான் கோவத்துல 2 வார்த்தை திட்டினா அதுக்காக நீ கோச்சுக்கிட்டு பிறந்த வீட்லயே இருந்துருதா? இத பாரு, உங்க அம்மா இருந்திருந்து உன்னை திட்டினா அதுக்காக நீ இப்படி கோச்சுக்குவியா? நீ இல்லாம வீடே கலழந்திருக்குமா. அத்தை, நீங்களா பேசுறீங்க? உடனே புறப்பட்டு வந்துடு. என்ன வந்துடுறல? வந்துருமா? என்னம்மா, என்ன ஆச்சு? உடனே எங்க புறப்பட்டு வர சொல்றாங்க பாத்த. இதுல ஏதோ சதி இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. இது உன் தங்கச்சி பண்ண ஏற்பாடா தான் இருக்கணும். நீ உடனே புறப்படு. இனிமேல் ஒரு ராஜாத்தி கூட வாழவே முடியாது. முடியாது. வேற என்னதான் செய்யறது? மனுஷனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாம்பத்திய உறவு இல்லைன்னா அதை விட நரக வேதனை இருக்கவே முடியாது. அவளை டைவர்ஸ் பண்றதை தவிர வேற வழியே இல்லை. ஐயோ ஐயோ ஐயோ, உன் பேச்சு கேட்டது தப்பா போச்சேடி. அவ வந்துட்டா. எவாத்த? அதான் என் மூத்த மருமக. சுத்த வெக்கம் கெட்டவளா இருக்காள. அவ வரமாட்டான்னு இல்ல நினைச்சேன். வந்துட்டாளே, இப்ப என்ன செய்யுது? தேன் நிலவுக்கு சோமநாதபுரம் அனுப்பிச்சிருங்க. தண்ணி இல்லாத காடு கடுங்க சாகட்டும். அவ போவாளா? ஜோசியர் அங்கதான் போசாரு. அதான் ராசின்னு சொல்லுங்க. நல்ல யோசனை, அப்படியே செய்யறேன். நான் கூப்பிடாமையே வந்துட்டு உங்க அம்மா போன் பண்ணாங்க, அதனாலதான் வந்தேன். என்னம்மா? இந்தா, இதுல 500 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. இப்பவே பஸ் புடிச்சு நீங்க 2 பேரும் சோமநாதபுரத்துக்கு சந்தோஷமா ஹனிமூன் போயிட்டு வாங்க. சோமநாதபுரத்துக்கா? ஆமாடா, அதான் நம்ம குடும்பத்துக்கு ராசியான இடம். நீயும் அங்கதான் பிறந்த. நான் பிறந்த இடத்தை பார்க்கணும் எனக்கும் ஆசைதாம்மா. ஆனா இந்த 500 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படிமா சந்தோஷமா ஹனிமூன் பண்ண முடியும்? அதுவும் இல்லாம அங்க ரூமுக்கு ஒண்ணும் கிடையாது, வெறும் சத்திரம் தான். இந்த 500 ரூபாய்க்கு சாப்பாடு எல்லாம் சாப்பிட முடியாது. வெறும் வடை முறுக்கு சுண்டல் தான். பரவாயில்லைங்க, அத்தை இவ்வளவு தூரம் ஆசையா சொல்லும் போது அவங்களை எதிர்த்து பேசக்கூடாது. நாங்க போயிட்டு வரோம் அத்தை. 500 ரூபாய்க்கு பிறந்த இடத்தை பார்க்க போறோம். எங்க புறப்பட்டீங்க? ஹனிமூன் சோமநாதபுரம். என் தலை எழுத்து. தென் பை தி பை, இவங்க வந்து என் தம்பி சம்சாரம். இதுல காஷ்மீருக்கு 2 பிளைட் டிக்கெட்டும் 25,000 ரூபாய் பணம் இருக்கு. போய் ஜாலியா இருந்துட்டு வாங்க. தெரிஞ்ச மாதிரி சிரிக்கிறா. உனக்கு ஏற்கனவே அவளை தெரியுமா? சஸ்பென்ஸ், அத பத்தி அப்புறமா சொல்றேன். சீக்கிரம் வாங்க, பிளைட்டுக்கு நேரமாச்சு. ஒரே ஊழல் குடும்பமா இருக்கே. இந்த வீட்டுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அதனால நமக்கு என்ன, ஜாலியா காஷ்மீர் போவோம். காஷ்மீர். மாப்பிள, எதுக்கு என்ன அவசரமா கூப்பிட்டீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி சொல்லுங்க மாப்பிள. மாமா, இதை எடுத்துக்கிட்டேன். இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. 2 லட்சம் ரூபாயா? உங்களுக்கு தான். எனக்கா? ஐயோ, ஒட்டு மொத்தமா ஒரே இடத்துல இவ்வளவு பணத்தை இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். மாமா, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு. என்ன முடிவு? உங்க பொண்ணை நான் டைவர்ஸ் பண்றதா இருக்கேன். எனக்கு வேற வழி தெரியல. பண்ணிக்கங்க. டைவர்ஸும் பண்ணிக்கங்க, ஹைவேஸும் பண்ணிக்கங்க, பைபாஸ் வேணாலும் பண்ணிக்கங்க மாப்பிள. உங்க சம்சாரத்தை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க மாப்பிள. இந்த பணம் எனக்கு தானே, திருப்பி கேட்க மாட்டீங்களே. அப்ப டைவர்ஸே பண்ணிக்கங்க மாப்பிள. பின்னாடியே ஆள் விட்டு அடிப்பீங்களா? இல்ல அப்படி எல்லாம் நடக்குது நாட்டுல. அதான் டேய் மக்கரி. மக்கரி இல்ல பக்கிரி. சரிடா குக்குரி. இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு என்ன ஜோசியமா தெரியும். பொட்டி புதுசா இருக்கு. பொட்டி மட்டும் புதுசு இல்லடா, இந்த பொட்டியில் இருக்கிற 2 லட்சம் ரூபாய் பணமும் புது நோட்டு. ஏதென்ன சம்பந்தி அம்மா தூங்கும் போது பொட்டி திறந்து எடுத்து வந்துட்டீங்களா? போடா பேக்கு பையா. நான் ஏன்டா திருடணும்? மாப்பிளையே என்ன கூப்பிட்டு சந்தோஷமா கொடுத்தாரு. மாப்பிளையா? எதுக்குன்னு? அடே, அவர் நம்ம ராசாத்திய டைவேஸ் என்னமோ பண்ண போறாராம், அதுக்காக கொடுத்தாரு இந்த பணத்தை. டைவேஸா? ஆமா. உனக்கு அதெல்லாம் புரியாதா பேக்கு பையா? இந்த பணக்கார பசங்க கல்யாணம் பண்ணிட்டு ஊட்டி கொடைக்கானல் டைவேஸ் போறாங்களே, அது மாதிரி நம்ம மாப்பிள்ளை ராசாத்திய கூட்டிட்டு டைவேஸ் போறாராம். சந்தோஷமா போயிட்டு வரட்டுமே.
அண்ணே அந்த மாதிரி பொண்டாட்டியோட ஜாலியா வெளிய போறதுக்கு பேரு டைவர்ஸ் இல்ல ஹனிமூன். என்னது களிமண்ணா? களிமண் இல்ல ஹனிமூன், தேனிலவு. அதுக்கு பேரு தேன் நிலவா? அப்ப டைவர்ஷன் என்ன? விவாகரத்து. நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா அறுத்து கட்டுறது. என்னது அறுத்து கட்டுற குடும்பமா என் குடும்பம்? இப்பவே போறேன். ரெண்டுல ஒண்ணு கேக்குறேன். என் மகளை வச்சு அவன் வாழல, ஒரே வெட்டு, தலைய தனியா தூக்கிட்டு வர்றேன். அப்ப மட்டும் நம்ம மகன் நல்லா வாழ்ந்துருவாளா? அண்ணே இது அவங்க வீடு, அவங்க இடம். நாம 2 பேரும் கலாட்டா பண்ணா கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. இப்பவே நம்ம ஊருக்கு சேது சொல்லி அனுப்பிச்சு நம்ம பஞ்சாயத்து ஆளுங்க, ஜாதி ஜனங்க, உறவுக்காரங்க எல்லாத்தையும் வர சொல்லணும். அப்பதான் இவங்களும் பயப்படுவாங்க, நமக்கு நியாயம் கிடைக்கும். இப்பவே ஊருக்கு போய் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றேன். கொஞ்சம் இருங்க அண்ணே. இப்ப நீங்க இந்த பணத்தோட வெளியே போனீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் திருடிட்டு போயிட்டீங்கன்னு போலீஸ்ல புகார் கொடுத்துருவாங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அப்ப நீ ஊருக்கு போய் ஒரு பைய விடாம காலி பண்ணி கூட்டிட்டு வா. ஒரு கை பாத்துருவோம். சரி. பாண்டியண்ண அருமையான சந்தர்ப்பம். ஆமாடா தம்பி, ராசாத்திய பாலு விவாகரத்து பண்ண போறானா. நம்ம ஊர் ஆளுங்க, பெரிய மனுஷனுங்க, பஞ்சாயத்து பேசுறதுக்காக அங்க போறானுங்க. நாமளும் நம்ம கூட 7-8 பேரை கூட்டிக்கிட்டு போறோம். அந்த சமரசம் பண்ற பஞ்சாயத்துல கலந்துக்கிறோம். என்னது சமரசமா? வாடையா, நம்ம ஆளுங்களை விட்டு பெரிய ரகலையே பண்றேன்டா. ராசாத்திய பாலு கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் ராசாத்தி எப்பவுமே உனக்கு தாண்டா. வாங்கய்யா. இருங்கப்பா, என்ன திமுதிமுன்னு எல்லாரும் வர்றீங்க? இது என்ன அரசியல் கட்சி ஆபீஸ் நினைச்சீங்களா? கத்தி கம்போட வேற வர்றீங்க? நாங்க நியாயம் கேட்க வந்திருக்கோம் முதலியார. இவ்வளவு பேருமா? நாங்க எல்லாம் முதல் பஸ்ல வந்துட்டோம். மத்தவங்க எல்லாம் அடுத்த பஸ்ல வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த பஸ்ல வந்துகிட்டு இருக்காங்களா?